அண்ணா பிரைஸ்லால், இது யாருடைய நினைவிடம்? அதை கொஞ்சம் நேயர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும். இந்த நினைவிடமானது இங்கிலாந்திலிருந்து நெய்யூருக்கு வந்த மெக்கல்ராய் அம்மா, கேத்லின் ஜேனட் மெக்கல்ராய் அம்மா, இங்கிலாந்துல இருந்து வந்தாங்க. சரி சரி. அந்த மிஷினரி அம்மாவுடைய நினைவிடம். இவர்கள் இங்கு நெய்யூருக்கு வரும்போது மிஸ் பிளெஞ்சார்ட் என்ற ஒரு அம்மையார் இங்கே ஊழியம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அவர்கள் 1911ஆம் ஆண்டிலே வந்தாங்க. 11லேருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிந்தார்கள். அவர்கள் ஓய்வு பெறும் தருணத்தில் இருந்தபடினால் இவர்கள் இங்கே ஊழியம் செய்ய வந்தார்கள். இவங்க வந்த ஆண்டு 1936. அவங்க 36ல் வந்தாங்க. பிளெஞ்சார்ட் அம்மையார் கூடவே இவங்களும் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு உதவியாளர் மாதிரி அவங்க கூட இருந்து பணியாற்றினார்கள். பிளெஞ்சார்ட் அம்மையார் 1937ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார்கள். அவங்க ஓய்வு பெற்றதுமே அவர்கள் ஆற்றின பணிகள் அத்தனையுமே இவங்கள் தொடர்ந்து செய்தார்கள். இவர்கள் ஆற்றின பணிகள் என்னவென்றால், நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த வளாகம் LMS மகளிர் மேல்நிலை பள்ளி வளாகம். இந்த பள்ளியினுடைய சூப்பரிண்டென்டாக அவர்கள் நீண்ட காலம் பணி புரிந்தார்கள். இவர்களுடைய காலத்திலே இங்குள்ள கல்வியின் தரம் அதிகமாக உயர்ந்தது, மிக அதிகமாக உயர்ந்தது. அதை மட்டுமல்லாமல் இந்த அருகாமையில் உள்ள அந்த சில்ட்ரன்ஸ் ஹோம், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த எம்ப்ராய்டரி சென்டர் எல்லாத்துக்கும் அவர்கள் தலைமையேற்று பொறுப்புகளை ஏற்று நடத்தினார்கள். பெண் பிள்ளைகளுக்கு தையல் கலையை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆங்கிலத்தை அதிகமாக கற்பித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நெய்யூர் ஆலயத்திலே சண்டே ஸ்கூலிலே அதிகமாக ஈடுபட்டார்கள். அவர்கள் மிக வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் கணிதத்திலே அதிகம் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள். இங்கிலாந்திலே அவர்கள் வாழ்ந்திருந்தால் செல்வ செழிப்போடு பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவர்கள் விரும்பவில்லை. இந்தியாவுக்கு, அதுவும் குறிப்பாக நெய்யூருக்கு மிஷினரியாக வர வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. மிஷினரியாக செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை அதிகம் இருந்தபடினாலே இங்கே வந்தார்கள். தனக்கு இருந்த செல்வம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மிஷினரியாக இந்த ஊரில் நீண்ட காலம் பணியாற்றினார்கள். 40 ஆண்டுகள் இந்த ஊரின் மேன்மைக்காக பணியாற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இதில் 1888 போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. அவங்க மரித்தது 1900, அதாவது இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க மரித்தது 1988. ஆமாம், 1988. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்கள நான் சின்ன வயசுல நல்லா பார்த்துருக்கீங்க. நல்ல உயரமான தோற்றத்தை, நல்ல உயரமா இருப்பாங்க. எப்போதும் சிரித்த முகத்தோடு அன்போடு பழகுவாங்க. நல்ல உயரமான தோற்றத்தை உடையவர்கள். சரி, அதாவது நெய்யூருக்கு வேண்டிய நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு அம்மா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நெய்யூரில் தங்கி இங்கேயே பணியாற்றினாங்க. சரி, ரொம்ப நன்றிண்ணா உங்களுடைய தகவலுக்கு. நன்றி.